மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்னு தான் கேள்வி. நடுவர் அவர்களே, நாங்கள் மறுக்கலைங்க. சிவகுருநாதன் சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு தேவையான உணவு, உறைவிடம், உடை எல்லாத்தையும் வாங்கி தர்ற குடும்பத் தலைவன் ஆண்கள் தானே அப்படின்னு சொன்னார். இதை நாங்கள் மறுக்கல. நீங்க தான் குடும்பத்தினுடைய ஆணிவேர், நீங்க தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். ஆனா பெரும்பாலான வீடுகள்ல இந்த அஸ்திவாரம் 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருதே. இந்த கொடுமையை நாங்க எங்க போய் சொல்றது? 5:45 மணி வரைக்கும் ஆடாத. ஒரு புள்ளி விவரம் நடுவர் அவர்களே, 8 மணி நேரம் வேலை இல்லைங்களா, அதனால 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருது. இதை நாங்க எங்கப்பா போய் சொல்றது? உண்ண உணவு ஒரு மனசாட்சியோட பேசணும் தம்பி. உண்ண உணவு நீங்க தான் தயார் பண்ணி கொடுக்குறீங்களா? ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு நடுவர் அவர்களே, பல மணி நேரம் நாங்க அடுப்பு நெருப்புல அக்னி தவம் செய்யறோங்க. நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா ஆக்கி போட்டா நல்லா சாப்பிட்டுட்டு அந்த 3 பேரையும் பாருங்க, தொப்பையும் தொந்தியுமா உட்கார்ந்துட்டு சேர்ல உட்காருங்க ஐயா, நான் சேர் முழுக்க உட்கார்ந்துட்டு, எங்க வீட்டுல அரிசி மூட்டை இப்படிதான் சாட்சி போட்டிருப்போம், உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மனசாட்சியே இல்லாம உண்ண உணவு ஆண்கள் தான் தருகிறோம். என்ன தம்பி பேச்சு? அம்மா 3 பேர்ல அந்த ஒரு தம்பி அப்படி தெரியல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. உங்களை ஒன்னு சொல்ற கேட்டுக்கங்க. நீதிபதிகளை விரோதித்துக் கொள்வது நல்ல பழக்கம் அல்ல. நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் முடியும் வரை நீங்கள் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இந்த திருச்செங்கோட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்த்தநாரி ஈஸ்வரராக இருப்பதால் நான் சொல்வது எதுவும் உங்களை குறிக்காது என்ற உறுதியை நான் வழங்குகிறேன்.